ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் குழம்பு. இந்த குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். யார் யார் வீட்டில் பயிர் வகைகள் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 கை அளவு தட்டைப்பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா களைஞ்சி விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் தூசிலாம் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகும். நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி மறுபடியும் தண்ணி சேர்த்து இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நான் காலையில் ஊற வச்சது. இப்போ மத்தியானம் சமையல் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா ஊறி இருந்தது. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறிஇருந்தது. இந்த ஊறின தண்ணியோடையே சேர்த்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து மூடி போட்டு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விடலாம். இது சேர்த்த கையோட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு விசில் வச்சு நல்லா 3லேருந்து ஒரு 4 விசில் வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், இந்த குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. தானாகவே விசில் அடங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே தனியாக கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்த கையோட எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கலர் மாறினதும் ஒரு கை நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு கை நிறையா பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு கை நிறையா கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும், அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். அது கலந்து விட்டுட்டேன், நல்லா வதங்கி வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு, அங்கே ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் மாறினதும் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும். இது கூட முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. என்கிட்ட இப்போ முருங்கைக்காய் இல்லை, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்துச்சுட்டு அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 50% வெந்த உடனே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். சேர்த்துட்டு நல்லா காய்கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டும். இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அந்த காய் வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நான் கையில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்குவேன். புளி தண்ணி ஊற்றினதும் நல்லா கலந்து விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்துக்கல, ஏன்னா புளி கரைச்சல் ஊற்றிருக்கோம், அதில் பருப்பில் தண்ணி இருக்கு இல்லையா, நான் அதோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த புளி ஊற்றினதும் இந்த குழம்பு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டதும் சீக்கிரம் திக்காக ஆகும். 10 நிமிஷம் வெந்ததும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வெந்துருச்சு இல்லையா, அது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்போடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொதித்து வரட்டும். ஒரு 2-3 தடவை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போவே சர்வ் பண்ண வேணாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது மூடி போட்டுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமாக்க நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாறின மாதிரி இருக்கும், திக் கலரில் இருக்கும். நீங்கள் குழம்பு பார்க்கும்போது லைட் கலரில் தெரிஞ்சிருக்கும், இப்போ பாருங்கள் திக்காக தெரியுது பார்த்தீங்களா, டார்க் கலரில். இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பும் நல்லா
பார்க்கவே ஆசையாக இருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு கலர் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும், டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சு வீடியோவாக போடுறேன். ரொம்ப 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 நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.